ஸோ நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் ரேண்டமாக நம்ம கண்ணில் வந்து படும். அது எப்படி படுதுன்னே தெரியாது. அந்த நம்பர் வந்து திரும்ப 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 கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும். அது எப்படின்னா நம்ம பர்பஸ்ஃபுல்லாக இந்த நம்பர் நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது படுறதில்ல. எதர்ச்சியாக கண்ணில் படும். எனக்கு அப்படி நிறைய நம்பர்ஸ் வந்து கண்ணில் படும். இது எப்போலேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா முன்னாடி ஒரு கொஞ்ச நாள் ரொம்ப வருஷமாக வந்து கடந்த ஒரு 2 வருஷமாக இது நடக்குது. இப்போ ரொம்ப அதிகமாக நடக்குது. ஃபஸ்ட்டு என்ன அதிகமாக என்ன நம்பர்ஸாக ரிப்பீட் ஆகும் அப்படின்னா 3, 9லாம் அதிகமாக ரிப்பீட் ஆகும். 3, 6, 9 இது ரொம்ப ரிப்பீட் ஆகும். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா 444 ரிப்பீட் ஆச்சு. 777 ரிப்பீட் ஆச்சு. அப்புறம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னன்னா 144 அதிகமாக ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. 144 இப்போவும் அப்பப்போ 144 வரும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் 2 வீக்ஸாக என்ன ரிப்பீட் ஆகிட்டு இருக்குன்னா அந்த நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்ன ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா 47ம் 74ம் மாற்றி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. 47, 74. நான் அந்த கோட்ஸ் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. நான் அந்த செஷனில் சொன்னேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் போனால் அந்த ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த டோக்கன் நம்பர் 47. அன்றைக்கி ஒரு கார் நிப்பாட்டுது, அங்கே போய் ஏறணும்னு நினைக்கிறேன். அந்த காரை வந்து அங்கே இங்கே வந்து நிப்பாட்டுறாங்க. பக்கத்தில் ஒரு கல் இருக்குது. அந்த கல்லில் போட்டிருக்க 47. இப்போ ஜேசி இந்தியாவுக்கு வந்து நம்ம ஜேசி ஆர்கனைசேஷனில் ஒரு மெம்பர்ஸ்க்கு டியூஸ் பே பண்ண வேண்டியிருக்கு. அதில் கட்ட வேண்டிய எத்தனை பேர் கட்டணும்னா 47. இந்த மாதிரி அதிகமாக அந்த நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னது எதுக்காக அப்படின்னா சில டைம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இது வந்து சும்மா கண்ணில் படுது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். அப்போ எப்படி எடுத்துக்கிறது? அதை அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி ரொம்ப அதை நோக்கி போகலாம். ஆனால் அப்படிலாம் ரொம்ப போகிறதில்ல. என்ன எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம கரெக்டான வழியே போயிட்டுருக்கோம், தொடர்ந்து அந்த வழியிலே போவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னலாக நான் எடுத்துப்பேன். இந்த சிக்னல் யூனிவர்ஸ் வந்து எப்போ இந்த சிக்னலாக உங்களுக்கு கொடுக்கும்? அப்புறம் சரி நான் ரொம்ப சும்மா வருது 47 இவ்வளோத்துக்குள்ள வருது என்ன தான் போட்டு பார்த்துரும் அப்படின்னு சொல்லி நான் தான் போட்டு பார்த்தேன். இவ்வளோத்துக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. சரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், என்னங்கிற ரிசர்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அது என்ன சொல்லுது அப்படின்னா நீ வந்து சரியான பாதையில் தான் போயிட்டுருக்க. அது எல்லாத்துக்கும் பொருந்தும். எல்லாத்துலேயுமே இருக்கிறது தான். அதை தாண்டி ஞானத்தின் வழியில் செயல்பட்டு இருக்கிறீங்க, கரெக்டான வழியில் போயிட்டு இருக்கிறீங்க, விஸ்டம் நோக்கி இந்த மாதிரி நிறைய வந்துச்சு. சரி கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கோம். சரி தொடர்ந்து போவோம் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டே நம்ம ஞாபகம் வந்துச்சேன். நம்ம பண்ணுறது இன்னும் சூப்பராக பண்ணுவோம் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அப்படி இன்றைக்கி சூப்பர் 37 பேர் வந்திருக்கீங்க. ஸோ இன்றைக்கி செஷனில் வந்து நம்ம இந்த செஷனில் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் யார் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட்டில் தான் நம்ம செஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களோட ஸ்பான்சர்ஷிப்பில் தான் நம்ம செஷன் பண்ணுறோம் அப்படின்னு நான் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்கிறேன். அதை தாண்டி இந்த செஷன் இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வாங்குறதுல ஒரு முக்கியமான ஒரு பர்பஸ் இருக்குது. என்ன பர்பஸ் அப்படின்னா இது வந்து நானே பண்ணிகிட்ருக்கணும், இந்த ட்ரைனிங் செஷன் நானே பண்ணிகிட்ருக்கணும், நானே எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி நிறைய பேரை உருவாக்கி இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஞான கருத்துக்களை உண்மையை வந்து நிறைய பேரை யோசிக்க வைக்கணும், அதன் வழியை வாழ்க்கையை வாழ வைக்கணும். அப்படின்னா நான் மட்டும் பேசிகிட்டு இருந்தால் போதும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும், பேச ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு அந்த ஒரு பொட்டென்ஷியல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான பொட்டென்ஷியல் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கொடுக்கணும். பொட்டென்ஷியல் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து போயிட்டுருக்குது. அதோடய எஃபர்ட்ஸோட வெளிப்பாடாக இன்றைக்கி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு அது உங்கள் கண் முன்னாடி அது வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. தனுஷா பற்றி நான் இன்ட்ரோடியூஸ் இந்த இடத்துல பண்ணணும். தனுஷாங்கிறது நம்ம 9th பேட்சில் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட். அவங்க இந்த மாதிரி ட்ரைனிங்கில் வந்து இன்ட்ரெஸ்டடாகி நான் சொன்னேன். சரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டாகனு சொன்னாங்களா, சரி அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ட்ரைனிங் கொடுங்க. உங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுங்க, ஏதாவது டாப்பிக்கில் கொடுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். முதல்ல அதை பண்ணுங்கள், அப்புறமா ட்ரைனர் ஆகிறத பற்றி நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னேன். ஆனால் சொன்னால் அப்படி சொல்கிறது ஒவ்வொன்றையும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்க்யூட் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட் இயரில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 பேட்ச், நான் 3rd இயர் போய் ட்ரைனிங் கொடுத்தேன். இவங்க ஃபஸ்ட் இயருக்கு ஒரு 3 பேட்ச் ட்ரைனிங் கொடுத்தாங்க. என்னை விட அவங்க அதிகமாக பேட்ச் ட்ரைனிங் கொடுத்தாங்க ஹாஸ்டலில். ஸோ அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக அந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்து செயல்பட்டதை பார்த்து அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாச்சு, நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் இன்வால்வ் ஆகிறோமோ அதில் வந்து அவங்க வந்து கண்ட்ரோல்ஸ் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி செஷனில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அவங்க ஷேர் பண்ண போகிறாங்க. அது என்னங்கிறத அவங்களே சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓவர் டு இன்டர்நேஷ்னல் ட்ரெயினர் தனுஷா. குட் ஈவினிங் ஆல். எல்லாரும் கேட்குதா? கேட்குது.
வீடியோ ஆன் பண்ண முடிஞ்சவங்க ஆன் பண்ணா நல்லா இருக்கும். யோசிச்சுட்டு இருப்பீங்க வீடியோ ஆன் பண்ணலாமா வேண்டாமான்னு. அவங்களுக்கு டைம் அப்ப எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணலாம். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு. மத்தவங்க லைஃப மாத்துற மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்கு. அது என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆன்சர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். நம்ம கிட்ட நம்ம கூடவே இருக்கு. டெய்லி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த விஷயத்த. அத வச்சு நம்ம வந்து இன்னொருத்தங்க லைஃபே பவர்ஃபுல்லா மாத்தலாம். மோட்டிவேஷன் ஸ்பீச் சூப்பர். வேற யாராவது ஏதாவது சொல்றீங்களா? நான் அந்த குறள் சொல்றேன். இது சொன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. பிரெயின் சூப்பர். நாக்கு. நாக்கு 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 நல்ல விஷயம் தான். நாக்கு சூப்பரான நாக்க வச்சு என்ன பண்ணுவோம்? வேர்டு, வார்த்தை. வார்த்தை சூப்பர். அதுதான் வேர்ட். நம்ம நாக்க வச்சு நல்ல வார்த்தையும் பேச முடியும், கெட்ட வார்த்தையும் பேச முடியும். நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம செஷன்ல வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். முடிஞ்சாலும் என்கிட்ட வந்து இன்டராக்ட் பண்ணுங்க. நான் கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நல்லா ஜாலியா போகும் இந்த செஷன். என்னோட லைஃப்ல நான் வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதுனால எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் ஷேர் பண்ண போறேன். என்னன்னா, எனக்கு வந்து கொய்யாக்கானா ரொம்ப பிடிக்கும். அப்போ எங்க வீட்டு பின்னாடி தோட்டத்துல வந்து நிறைய செடி வளர்ப்போம். ஆனா கொய்யாக்காய் செடி வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்போ ஒரு சம்மர் சீசன்ல தான் ஒரு கொய்யாக்காய் செடி வாங்கி வச்சாச்சு வீட்டுல. ஆனா அது வந்து அந்த சம்மர் சீசன்ல வச்சதுனாலயான்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா வாட ஆரம்பிச்சுட்டு. டெய்லி தண்ணி ஊத்துவோம், ஆனாலும் அது வாட ஆரம்பிச்சு. அதனால இது வளருமா வளராதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேனா, அப்பதான் ஒரு வீடியோ பார்த்தேன். நம்ம வந்து செடி கிட்ட எல்லாம் பாசிட்டிவா பேசணும் அப்படின்னா அது வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படி சொல்லிட்டு காலையில நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து காலையில நான் தண்ணி ஊத்தி நான் பாசிட்டிவா பேசுறேன். என்ன பேசுறேன்னா, நீ உன்னால வளர முடியும். இங்க பாருங்க, இங்க எவ்வளவு பேர் சூப்பரா வளர்ந்துருக்காங்க, உன்னாலையும் வளர முடியும். நீ வந்து இங்க வந்து வளர்ந்து எனக்காக காய் கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்திருக்க நீ. அதனால அந்த விஷயத்த உன்னால கண்டிப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுவேன். நல்ல வாயை திறந்து நல்ல நம்ம எப்படி மத்தவங்ககிட்ட பேசுவோமோ அதே மாதிரியே அந்த செடி கிட்ட உட்காந்து பேசுவேன். ஈவினிங் ஆனா என் தங்கச்சி பேசுவா. அப்போ எங்களுக்கு வேலையே அந்த செடியை பாத்துக்கிறது தான். காலையில நான், ஈவினிங் அவா, அப்படி மாத்தி மாத்தி அந்த செடிகிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். கொஞ்ச நாள்ல இது நல்லா வளர ஆரம்பிச்சுட்டு எனக்கு ஒரே ஹாப்பி. அது நிஜமா நடக்க அப்படின்னு. நான் வந்து உடனே எல்லாம் நடக்கல. ஒரு 3 வீக்ஸ் அந்த மாதிரி ஆச்சு. அது வந்து மறுபடியும் நல்லா வளர்றதுக்கு, கொஞ்சம் நல்லா வளர்றதுக்கு. அப்புறம் அது வந்து நல்லா அதுக்கப்புறம் ரொம்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் பேசுறது விட்டுட்டேன். ஆனா அது வந்து இப்ப நல்லா வளர்ந்து கொய்யாக்காய் காய்க்கும். அதை சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். நம்ம அன்னைக்கு பேசுனதுனாலதான் இந்த அளவுக்கு அது வளர்ந்துருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ன வரைக்கும் தோணும். அது மாதிரி நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து யார்கிட்ட பேசினாலுமே அது வந்து பாசிட்டிவா நமக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயமா அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறமா இன்னொருத்தரை பத்தி ஒரு கதை சொல்றேன். அது யாருன்னு தெரிஞ்சா சொல்லுங்க, ஓகேவா? ஒருத்தர் வந்து சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போயிட்டு வராரு. அவங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வரும்போது அவங்க மேம் வந்து அவர் கையில ஒரு லெட்டரை கொடுத்து, இது உங்க அம்மாட்ட படிக்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறாங்க. உடனே அந்த பையனும் கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்துட்றாங்க. அந்த லெட்டரை கொடுத்துட்டு, அம்மா அந்த லெட்டர்ல என்னமா எழுதிருக்குன்னு கேட்காங்க. உடனே அவங்க அம்மா அந்த லெட்டரை ஓபன் பண்ணி படிச்சாங்க. படிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்கூல்ல வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் கரெக்ட். ஸ்டோரி நான் முக்குல சொல்லிக்கிறவா? ஓகே மேம். இல்ல, தாமஸ் ஆல்வா எடிசன் தான் அவங்க. அப்போ அவங்க அம்மா வந்து அந்த லெட்டரை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்கூல்ல வந்து உன் அளவுக்கு அறிவு இல்லையா டீச்சர்ஸ்க்கு, உனக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு
அதனால உன்னை வந்து வீட்ல வச்சே நான் உனக்கு சொல்லி கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. ஆனா அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அவரு வீட்ல வச்சே படிச்சு பெரிய ஆளாயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அவர் வளர்ந்து பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு அந்த லெட்டர் மறுபடியும் அவர் கையில கிடைக்கும். அப்போ அவர் அந்த லெட்டரை ஓபன் பண்ணி படிக்காரு. அப்ப அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, உங்க பையன் வந்து மென்டலி டெஃபிஷியன்ட். அவங்களுக்கு வந்து எங்க ஸ்கூல்ல வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால நீங்களே வீட்ல வச்சு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்பதான் அவருக்கு தெரியுது தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு நம்ம அம்மா வந்து நம்மகிட்ட வந்து வேற மாதிரி சொல்லியிருக்காங்க பாசிட்டிவா அப்படிங்கறத அவரு புரிஞ்சுக்கிறாரு. ஒருவேளை அவங்க அம்மா வந்து நெகட்டிவா சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்னு தெரியல. ஆனா பாசிட்டிவா சொன்னதுனாலதான் அவரு லைஃப்லயே ஒரு ஒளி கிடைச்சிருக்கு. இவ்வளவு வருஷம் கழிச்சு நம்ம வீட்லயே ஒரு ஒளி வீசுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அவங்க அம்மா சொன்ன அந்த பாசிட்டிவான வேர்ட் தான். அப்படிதானே? இப்ப வந்து என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு பாசிட்டிவான வேர்ட்ல வந்து ஒருத்தங்க லைஃபே நம்மளால வந்து மாத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நமக்கு பிடிச்ச ஃபுட் இருக்குன்னா, அந்த ஃபுட்டை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணால பார்ப்போம். அப்புறம் அது வந்து நம்ம ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியிருந்த ஃபுட்னா, இதோட டேஸ்ட் இப்படிதான் இருக்கும்னு நம்ம மைண்டுக்கு போயிரும். உடனே நம்ம நாக்கு அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். இதே இது சாப்பிடாத ஃபுட்டு இப்பதான் பார்ப்போம்னா, அந்த அந்த ஃபுட்டோட கலர் இதெல்லாம் நம்ம மைண்டுக்கு போய் அட்ராக்ட் பண்ணும் நம்மள. அப்புறம் நம்ம நாக்கு வந்து அதை சாப்பிட தூண்டும். அதே மாதிரிதான் நம்ம பேசுற வார்த்தைகள். நம்ம பேசுற வார்த்தை தான் நமக்கு ஆப்போசிட்ல அதை கேட்டுட்டு இருக்கவங்களோட உணர்ச்சியை வந்து தூண்டும். அது நல்ல விஷயமா கோபமா இருக்கலாம், அழ வைக்கலாம், அவங்கள சிரிக்க வைக்கலாம். அதை வந்து தூண்டுற ஒரு விஷயம் வந்து நம்ம வாயில இருந்து வர்ற வார்த்தை மட்டும்தான். அதனால நம்ம வந்து நம்மகிட்ட தான் இருக்கு. அந்த வெப்பனை வந்து சரியா பயன்படுத்துறது வந்து நம்ம கையில தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம பாசிட்டிவா பேசிட்டு இருக்கோம் நினைக்கலாம். கெட்ட வார்த்தைகள் பேசினாதான் கெட்டது அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா வந்து நம்ம நல்ல விஷயம் நினைச்சு சில நெகட்டிவான விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்கோம். அப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கு. நம்ம அதை வந்து பார்ப்போம். ஓகேவா? அதாவது நான் வந்து இப்போ ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவேன். அதுக்கு வந்து நீங்க வந்து இதுக்கு பதிலா இப்படி சொல்லலாம் பாசிட்டிவா அப்படிங்கறத நீங்க தான் சொல்ல போறீங்க. ஆன்சர் வந்து நீங்க தான் பண்ண போறீங்க. நான் கொஸ்டின் தான் கேட்க போறேன். ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஆரம்பிக்கலாம். நான் வேர்ட்ஸ் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணலாம் நீங்க. மறந்துடாதீங்க. இது வந்து பாசிட்டிவான வேர்ட் தானா? வசந்தகுமாரி நான் சொல்லுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். சூப்பர். மறந்துடாதீங்கக்கு பதிலா ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லலாம். இப்போ சார் டெய்லி டாஸ்க் கொடுக்காங்க, அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்ல நம்ம மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஞாபகமா டாஸ்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து 100% ஞாபகத்தோட அதை பண்ண முடியும் நம்மளால. ஞாபகம் கொள்ளுங்கள். சூப்பர். அடுத்த வார்த்தை வந்து கைவிட மாட்டேன். உங்களை கைவிட மாட்டேன், உங்களை பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இது சரியான வார்த்தை தானா? இதுக்கு பதிலா நம்ம வேற மாதிரி எப்படிலாம் சொல்லலாம்? சொல்லுங்க வசந்தகுமாரி. நான் உங்க கூடவே இருப்பேன் எப்போதும் அப்படின்னு சொல்லலாம். நான் பிரிய மாட்டேன்னு சொல்றதுக்கு நான் எப்போதும் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். பிரிய மாட்டேன்னு சொல்றதுக்குள்ள எப்போ கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர். உன்னுடன் இருப்பேன். சூப்பர் ஸ்வேதா. வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கணும். இதை செஞ்சு முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம். இன்னும் செய்யலைன்னு சொல்லுவோம். நம்ம இதை செஞ்சு முடிச்சிட்டீங்களா, இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டீங்களான்னு யாராவது கேட்டா நம்ம வந்து இன்னும் செய்யலை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலா எப்படி சொல்லலாம்? இன்னும் செய்யலை அப்படின்னா அது கரெக்டா இருக்கா? இல்ல அதுக்கு பதிலா வேற எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் வேர்ட்ஸ்? இப்போ செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லலாம். அது கரெக்ட். செஞ்சு முடிச்சிருவேன்னு சொல்லலாம். கரெக்ட் தான். செஞ்சுட்டே இருக்கேன்னு சொல்லலாம். சூப்பர் சூப்பர். வேற கண்டிப்பா, கட்டாயம், ஆல்மோஸ்ட் டன். சூப்பர். கண்டிப்பா, கட்டாயமா,
சார் சொல்லுங்க சார். செய்யலை அப்போ செய்யலை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? அப்படின்னா என்ன நடக்கும் அப்படி சொல்லுங்க. என்ன நடக்கும்? செய்யலைன்னு சொன்ன அவங்க வந்து செய்யலைன்னு சொன்னா ஒருவேளை அவங்க செய்யாமலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால என்னால செஞ்சிருவேன், நீ நான் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து அதை செய்யறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. செய்யலை அப்படின்னு சொன்னா செய்யாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நிறையவே இருக்குல்ல. ஓகே ஓகே அதனால ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாமா? கண்டிப்பா இதை செஞ்சிருவீங்களா? கண்டிப்பா செஞ்சிருவேன், கட்டாயமா செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா கட்டாயமா இந்த வார்த்தை வந்து சரியான வார்த்தையா, இல்ல இதுக்கு பதிலா வேற வேர்டு யூஸ் பண்ணலாமா? யாராவது சொல்லலாமா? இல்ல இல்லையா? கண்டிப்பா அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து கண்டிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது இல்ல. நிச்சயமாக. சூப்பர். நிச்சயமாக சொல்லலாம், உறுதியா செஞ்சிருவேன் அப்படி சொல்லலாம்ல. கண்டிப்பா அப்படின்னு சொல்லும் போது அவங்கள வந்து கண்டிக்கிற மாதிரி ஒரு மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. சூப்பர். நிச்சயமா, ஷுவரா செஞ்சிருவேன். அதனால நிச்சயமா, உறுதியா இந்த மாதிரி பயன்படுத்தலாம். செய்ய முடியும். சூப்பர். அப்புறம் இந்த டைலாக் எல்லாரும் கேட்டிருப்பீங்க, நெவர் எவர் கிவ் அப், தல டைலாக். அது என்ன மீனிங்? தமிழ் மீனிங் யாராவது சொல்லலாமா நெவர் எவர் கிவ் அப்க்கு? நானே சொல்லிடுவா. நெவர் எவர் கிவ் அப்னா நான் வந்து எப்பவுமே கைவிட மாட்டேன் அப்படிங்கிற மீனிங் தானே கொடுக்கு இல்லையா? நெவர் எவர் கிவ் அப்னா நான் எப்பவுமே கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே கைவிட மாட்டேன் அப்படின்னா கைவிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல அதுல. சோ எப்பவுமே கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு போல வேற என்ன, எந்த மாதிரி சொல்லலாம்? திங்க் பண்ணி பாருங்க. எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன். அது சொல்லலாம். ஆனா வந்து இப்ப வந்து ஒரு விஷயத்த நான் வந்து எப்பவுமே கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். அது வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? ஒருபோதும் கைவிடாதேனா நம்ம வந்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுல. இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன், என்றும் உன்னுடன் இருப்பேன், என்ன நம்பு. இதெல்லாம் வந்து நீங்க ஒருத்தங்கிட்ட சொல்ற மாதிரி சொல்றீங்க. இப்ப ஒரு ஒர்க் பண்றீங்க, இந்த விஷயத்த வந்து நான் எப்பவும் கைவிட மாட்டேன், இந்த வேலையை வந்து நான் யாருக்கும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். விட்டு கொடுக்க வந்து இந்த மாட்டேன், வேலையை வந்து யாருக்காவது கைவிட, அதாவது விட்டு கொடுக்க மாட்டேன்னு நீங்க மீன் பண்றீங்க. சூப்பர். என்னோட ஒர்க்கை நான் பெஸ்டா பண்ணுவேன். இந்த மாதிரி யோசிச்சு பார்த்தா நமக்கே ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா இப்ப வந்து நம்ம பாசிட்டிவா பேசணும் அப்படின்னு நினைக்கும். அப்ப நம்ம வேர்ட்ஸ்ல வந்து அப்ப நம்ம ஏதோ ஒரு நெகட்டிவான வேர்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்ப அதுக்கு பதிலா பாசிட்டிவான வேர்ட்ஸை மாத்தணும். ஆப்போசிட் வேர்ட்ஸை போட்டாலே கரெக்டா நம்ம பேச ஆரம்பிச்சோம். இதுக்கு நான் எப்பவுமே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படி சொல்லலாம். நான் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது போல இந்த வேலையை செய்யறது வந்து நான் எப்பவுமே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் என்கிட்ட. செய்வீர்களா இந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? செய்வீர்களா? செய்வோம். செய்வோம். செய்வீர்களா அப்படின்னு கேட்கும் போது நம்ம செய்வோம்னு சொல்ல முடியுது. இது இந்த செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா என்ன ஆகும்? செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும், நீங்க எனக்காவது செய்ய மாட்டீங்களா அப்படின்னா அவங்க மாட்டேன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. செய்வீர்களா அப்படின்னா நீங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். நம்மளுக்கு ஒரே வேர்டு தான் அவங்கள்ட்ட சொல்ல முடியும். செய்வோம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் சொல்ல முடியும். அதனால செய்வீர்களா அப்படின்னு
மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ்லாம் நல்லா பேசுறவங்கலாம் செய்து முடிப்பேன். சூப்பர். மோஸ்ட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ்லாம் எப்படின்னா அவங்க வந்து அவங்கள வந்து நம்ம பக்கம் அவங்க பேசுறது வந்து நம்ம கேட்கறதுக்காக இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான். ஒரே வார்த்தை தான். செய்வீங்களா? செய்வோம். அவங்க வந்து நமக்கு இதுவா அதுவான்னு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்களாம். ஒரே பாசிட்டிவ் வேர்ட்னா இதை செய்யணும்னா செஞ்சுதான் ஆகணும். அந்த மாதிரி தான் பேசுவாங்களாம். நெக்ஸ்ட் வேர்ட் பாப்போமா? இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஆனா நீங்க வந்து அதை மேம்கிட்ட சொல்லணும். உங்க ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஆனா வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் வேர்ட் தானே. உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது நெகட்டிவ் வேர்ட் தானே. அதை எப்படி சொல்லலாம்? உடம்பு சரியில்லைங்கிறத நீங்க மேம்கிட்ட சொல்லணும். ஆனா அதை நீங்க எப்படி சொல்லலாம்? ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க. எனக்கு ரெஸ்ட் தேவைப்படுது கொஞ்சம். சூப்பர். வேற எப்படி சொல்லலாம்? சீக்கிரமா கியூர் ஆயிட்டேன். சூப்பர். இப்படி சொல்லலாமா? உடம்பு சரியாக வேண்டியது இருக்கா உங்களுக்கு, அதனால வரல. உடம்பு சரியாக வேண்டியது இருக்குங்கும்போது கண்டிப்பா உங்க உடம்பு சரியாக நாளைக்கு வருவாங்க. உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அது வந்து சரியில்லாம போறதுக்கே வாய்ப்பு இருக்குல்ல. அதனால இதெல்லாம் கவனமா யோசிச்சு பேச வேண்டிய விஷயம். கவனிச்சு பேசணும்னா கண்டிப்பா நம்மளால நல்ல வார்த்தைகள் நிறைய பேச முடியும். அப்புறம் நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாமா? சின்ன வயசுல நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பார்த்து கீழே விழுந்துடாத அப்படின்னு சொல்லுவோம். அப்பதான் நம்ம போய் கீழே வேகமா போய் விழுவோம். அப்படிதானே? அப்போ கீழே விழுந்துடாத இதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லலாம்? அந்த இடத்துல நமக்கு ஒரு பதட்டம் வருது. கீழே விழுந்துடாத அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பதட்டம் வருது. வந்தா நம்ம உடனே கீழே விழுந்துருவோம். உடம்பு சரியில்லை உடல்நிலை. உடம்பு சரியில்லை உடல்நிலையில் முன்னேற்றம் தேவைப்படுகிறது அப்படி சொல்லலாம். உடம்பு சரியாகணும் அப்படி சொல்லலாம். கீழே விழுந்துடாத அப்படின்னா பார்த்து கவனமா போங்கன்னு சொல்லலாம். சூப்பர். வேற? பார்த்து போ. சூப்பர். வேற என்ன சொல்லலாம்? சூப்பர். அதான் பார்த்து பத்திரமா போங்க, கவனமா போங்க. கவனமா போங்கங்கிறது சூப்பர் வேர்ட். கரெக்டா போ. இந்த மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். வேற? இப்போ வீட்ல எல்லாம் அம்மா வந்து நம்ம பக்கத்திலே காஃபி கப்பு தண்ணி கிளாஸ் இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு தட்டி விட்டுறாதன்னு அம்மா சொல்லிட்டு போறதுக்குள்ள நம்ம தட்டி விட்டுருவோம். அப்படிதானே? வந்து தட்டி விட்டுறாதுன்னு அம்மா சொன்னனாலதான் நம்ம தட்டி விட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வேற மாதிரி அம்மா எப்படி சொல்லியிருந்தா நம்ம தட்டி விடாம எந்திரிச்சிருக்கலாம். தட்டி விட்டுறாத அந்த மாதிரி வேர்டுக்கு வேற என்ன மாதிரி வச்சிருக்கேன்னு பார்த்து இல்லைன்னா வேற வேற இதுக்கும் கவனமா ஏந்தி கவனமா போ அப்படின்னு சொல்லலாம். தள்ளி வச்சுட்டு உட்காரு சொல்லலாம். சூப்பர். கவனமா இரு சொல்லலாம். சூப்பர். மோஸ்ட்லி கவனம் தான். கவனமா இருந்தாலே எல்லா வேலையும் கரெக்டா நடக்கும் தானே? நெக்ஸ்ட் வேர்ட் பார்ப்போம். சீக்கிரமா எடுத்து குடிச்சிரு சொல்லலாம். நெக்ஸ்ட் இது நிறைய வார்த்தை கேள்வி இப்படி இருக்க. அபசகுணம். அபசகுணம்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து கரெக்டான வேர்டா? அபசகுணம் இப்படி இருக்கிறது அபசகுணம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்ல கரெக்டான வேர்ட்லாம். அப்ப வேற எப்படி யூஸ் பண்ணலாம் இதுக்கு? இந்த ராங் வேர்ட் தான். சரி, பாசிட்டிவ் வேர்ட். அதுக்கு என்ன பாசிட்டிவ் வேர்ட் யூஸ் பண்ணலாம் நம்ம? அபசகுணம் அப்படின்னு சொல்லும் போது அவங்கள வந்து நம்ம ஒரு பதட்டத்துக்குள்ள கொண்டு போற மாதிரி இருக்கு. அப்படிதானே? அபசகுணம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளே தானா பதட்டமாயிருவோம். அப்ப
அப்படி இல்லாம அவங்கள வந்து பாசிட்டிவா கொண்டு போறதுக்கான ஒரு வேர்டு கேட்கேன். அதுக்கு பதிலா நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம்? நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகணும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகும். நான் வெளியே போகும்போது ஏதாவது அபசகம்னு சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. தண்ணி குடிச்சிட்டு பார்த்து கவனம். நீங்க வந்து வெளியே போகும்போது யாராவது அபசகம்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படி சொல்லலாம். தண்ணி குடிச்சிட்டு போங்க, உட்காந்துட்டு போங்க அப்படி சொல்லலாம். ஒருத்தவங்க இந்த அபசகுணமா நடந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்றதை விட இப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு தப்பான விஷயமா இருக்கலாம், ஒரு தப்பான விஷயம் நடந்திருக்கலாம். ஆனா வந்து அதை வந்து நம்ம அபசகுணமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லாம இது வந்து இப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கறத உங்ககிட்ட நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் போலாமா? இப்போ வந்து நம்ம நிறைய பேர் காலேஜ்க்கு லேட்டா போவோம். அப்போ மேம் வந்து மேம்கிட்ட போய் என்ன சொல்லுவோம்? பஸ்ஸை விட்டுட்டோம்னு சொல்லுவோம். அப்புறம் வேற என்னெல்லாம் சொல்லுவோம்? சாரி கேட்போம். சாரி லேட்டா வந்ததுக்கு சாரி சொல்லுவோம். சாரி சொல்லலாம், தப்பு இல்ல. ஆனா இன்னொரு வார்த்தை சொன்னாங்கன்னா சொல்லுங்க சார். நம்ம இப்போ வந்து அபசுகுணம் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா? சொல்லும்போது அதாவது சில விஷயங்கள் இப்போ வந்து போகிறோம், ஒரு கருப்பு பூனை முன்னாடி போயிடுது அப்படின்னா போன உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அபசுகுணம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இந்த இடத்துல எப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பார்க்குற விதத்தில் முதல்ல மாற்றலாம். அபசுகுணம் நம்ம அது கருப்பு பூனை போச்சுன்னா நல்ல நேரம் பற்றியா கருப்பு பூனை முன்னாடி போகுது. ஸோ அப்படி நம்ம பார்க்குற விதத்தில் முதல்ல மாற்ற முடியும் ஒன்று. அதை தாண்டி ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அது என்ன நடந்தாலும் அது வந்து நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பார்க்குற விதத்தையே நம்ம நல்லதாக வந்து பார்த்து சொல்லலாம். ஆமாம், தேங்க்யூமா, தான் சொல்ல நினச்சேன். தேங்க்யூ. பார்த்துக்கலாம் சொல்லலாம். சூப்பர். நம்ம வந்து லேட்டா போயிட்டோம், மேம் வந்து சாரி கேட்போம். அதை விட இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்கு. இதை சொன்னா மேம் வந்து மனசு குளிர்ந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. யாராவது சொல்லலாமா? தேங்க்யூ மேம். சூப்பர், தேங்க்யூ மேம் சொல்லலாம் உங்களுக்கு. நான் வந்து லேட்டா வந்திருந்தாலும் என்ன வந்து உள்ள விட்டதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல, தேங்க்யூ எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு நினைப்பாங்கன்னு. இனிமே சீக்கிரம் வருவேன். சூப்பர். அதுக்கு மேம் மேம் திட்டிட்டு இருக்கும்போது தேங்க்யூ சொன்னா மேம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால மேம் வந்து அமைதியா சைலண்டா இருக்கும்போது மேம் சாரி மேம் லேட்டா வந்ததுக்கு, என்ன வந்து இவ்வளவு லேட்டா வந்ததும் என்ன உள்ள விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம் அப்படின்னு சொன்னாங்க. மேம் பரவாயில்ல கேட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அந்த இடத்துல அவளை பத்தி கொஞ்சம் பாசிட்டிவ் திங்கிங்கும் உங்களுக்கு வர்ற வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் அப்புறம் கிளாஸ்ல சொல்லுவாங்க மேம்லாம் டோன்ட் ஷவுட் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, பேசாதீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது பேசாதீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் பேசுறதுக்கு தான் தோணும். எனக்குலாம் அப்படிதான். பேசாதீங்கன்னு சொன்னாங்கன்னா அப்பதான் பக்கத்துல ஆர்வமா பேசுனேன். அப்படி இல்லைன்னா அதுக்கு பேசாதீங்க வார்த்தைக்குள்ள வேற என்ன வார்த்தை பயன்படுத்தலாம்? சைலண்டா இருங்க சொல்லலாம். சூப்பர். அமைதியா இருங்க. அமைதியாக இருங்க சொல்லலாம். சேஃபா. சூப்பர். இன்னொரு விஷயம் இருக்கு, இன்னொரு வார்த்தை இருக்கு. மெதுவா பேசுங்க. மெதுவா பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க, எப்படி மெதுவா பேசுன்னு சொல்லுவாங்க? இப்போ பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு வந்து பேசுவோமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கணும். தெரியாத மாதிரி பேசுன்னு சொல்லுவாங்களா? சத்தம் வராம பேசுங்க அப்பெல்லாம் மேம் சொல்றாங்களா? எங்க மேம்லாம் சொல்ல மாட்டாங்க. கவனிங்க சொல்லலாம்ல. என்ன பேசுறீங்க என்ன பேசுறீங்கன்னு மேம் நம்மகிட்ட கேட்பாங்க. அப்படிதானே? அந்த கவனிங்கன்னு சொல்றத நான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஏன் பேசுறீங்கன்னு அந்த கவனிங்கன்னு சொன்னதை நான் ஃபர்ஸ்ட் மெசேஜா போட்டு விட்டேன். அப்படியா? சாரி, பார்க்கல. கவனிங்க கவனிங்க அப்படின்னு சொல்லும்போது மேம் என்ன சொல்றாங்க நமக்கு கவனிக்க
கவனிக்க தோணும். நம்ம மைண்ட் வந்து அப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கிறதுக்காக போகும். இது பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பேசுவோமா வேண்டாமா அப்படின்னு தான் மைண்ட் போகும். அதனால கவனிங்க அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவான வேர்ட். நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கணும். சைலன்ஸ் ப்ளீஸ் சொல்லலாம். சூப்பர். அப்புறம் நெக்ஸ்ட் ஒருத்தங்க ஒரு கஷ்டத்துல இருக்காங்க, அவங்ககிட்ட போய் வருத்தப்படாதீங்க அப்படின்னு. அவங்க ஆல்ரெடி கஷ்டத்துல தான் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொன்னா அது கரெக்டா இருக்குமா? வருத்தப்பட்டு இருக்க ஒருத்தங்கிட்ட போய் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லலாமா? எல்லாம் சரியாகிரும். சூப்பர் ஸ்வேதா, சூப்பர். வேற வேற எதாவது சொல்லலாமா? எல்லாம் சரியாயிரும். சூப்பர். வேற என்ன சொல்லலாம்? தைரியமா இருங்க சொல்லலாம். பாத்துக்கலாம் 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 சொல்லலாம். இதெல்லாம் ஒண்ணு நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க சொல்லலாம். சரியாகிரும். சூப்பர். நான் இருக்குங்கிற வேர்டு வந்து ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு, அப்படிதானே? ஒருத்தங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அவங்ககிட்ட போய் நான் இருக்கேன்னு சொல்ற ஒரு வேர்டு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க மனசை வந்து பாசிட்டிவா மாத்தும். நமக்காக ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து திங்க் பண்ண வைக்கும். அதனால நான் இருக்கிற வேர்ட்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. சூப்பர். தைரியமா இருங்க, சரியாகிரும், நான் இருக்கேன், அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சரி. இப்போ வந்து ஒரு விஷயம் நமக்கு வந்து வேணும், ஆனா வந்து இந்த விஷயம் என்கிட்ட இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த விஷயம் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லலாமா? இந்த விஷயம் என்கிட்ட இல்ல அப்படின்னு. ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கீங்க, ஆனா அது வந்து என்கிட்ட இல்ல அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. அப்படி நினைக்கலாம். இல்ல இல்ல அப்படிங்கிற வேர்டை நீங்க யூஸ் பண்றீங்க. அது வந்து வேற மாதிரி மாத்துனா உங்களுக்கு வந்து நீங்க நினைக்கிற விஷயம் கிடைக்கும். இருந்தால் நல்லா இருக்கும். அது வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிற விஷயமா இருந்துச்சு. அதுக்கு ட்ரை பண்றேன். இந்த விஷயத்துல என்னோட முயற்சியை எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம். இந்த விஷயத்துல எனக்கு முன்னேற்றம் தேவைப்படுகிறதுன்னு சொல்லலாம். அது மாதிரி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிற விஷயத்த வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினாதான் நம்மளால இம்ப்ரூவ் பண்ணிக்கிற முடியும். இப்போ லிங்க் கிளாஸுக்கு வெளியே போயிட்டீங்கன்னா லிங்க் கிளிக் பண்ணி மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். சூப்பர். நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாமா? கிளாஸுக்கு வெளியே போயிட்டீங்கன்னா மறுபடியும் கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்க. பிரச்சனை. ஓகே வாங்க கிளாஸ்ல வந்துருங்க. லிங்க் கிளிக் பண்ணி பிரச்சனைனா அது நம்ம கணக்கு பிரச்சனையாவே தானே தெரியும். இப்போ கேக்குதா? கேக்குதுமா? கேக்குது. நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல டாஸ்கா போட்டோம். ஒரே நிமிஷம். இதுல சொன்ன எல்லாரும் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. இப்போ கேக்குதா சார்? இல்ல சொல்லிருக்கதே நெகட்டிவா தானே சொல்லிருக்காங்க. இவ்வளவு நேரம் நீங்க கிளாஸ் எடுத்தது எதுக்கு? புரியல. இல்ல சொல்லிருக்கதே நெகட்டிவா தான் இருக்கு. வாய்ஸ் கேட்க மாட்டேங்கி. சவுண்ட் கேட்கல. மாத்திடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாத்திடுவாங்க சார். கத்துக்கிட்டு இருக்காங்க, மாத்திடுவாங்க. இப்பதான் சொல்லி கொடுத்தாங்க. அது ஸ்மார்ட்லயே கத்துக்கலனா என்ன பண்ண?
பிராக்டிஸ் தானே சார், பிராக்டிஸ் பண்ணி பண்ணி மாத்திக்கிடுவாங்க. ஓகே. ஆரம்பிக்கலாமா? சவுண்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லணும், பேசுறது கேட்கணும் அப்படின்னு சொல்லணும், வாய்ஸ் நீ பேசுறது கேட்கணும் அப்படின்னு சொல்லணும். மியூட்ல இருக்குன்னு சொல்லக்கூடாது, அன்மியூட் பண்ணுங்கன்னு சொல்லணும். பிரச்சனைக்கு வேற வேர்டு சொல்ல முடியுமா யாராவது? நம்ம செஷன்ல பார்த்து சொல்யூஷன். பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். பிரச்சனையே என்னன்னு சொல்லலாம் நம்ம. போராட்டம் போராட்டம் போராட்டமே பெரிய போராடுற மாதிரி தானே, அது ஒரு வார்டா தான் தெரியுது ஒரு விஷயத்து கூட. போராடுற நல்ல வேர்ட் தான், பட் அது வந்து இன்னும் சூப்பர். சவால், சேலஞ்சஸ். சேலஞ்சஸ் பிரச்சனைன்னு சொல்றது போல அது வந்து சேலஞ்சஸ். அந்த பிரச்சனைகள் வந்து நம்மள வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக தான் வரும். அதனால அதை வந்து நம்ம சேலஞ்சஸ்ன்னு சொல்லலாம். சூப்பர். இடர்பாடு. நெக்ஸ்ட் என்ன விட்டு போயிடாதீங்க, என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த வேர்டை வந்து எப்படி பாசிட்டிவா சொல்லலாம்? என்ன விட்டுட்டு போயிடாதீங்க அப்படிங்கிறது பாசிட்டிவான வேர்டா? இது வந்து எப்படி மாத்தி சொல்லலாம்? ஆல்வேஸ் பி வித் மீ. என் கூடவே இருங்க சொல்லலாம். சூப்பர். என் கூடவே இருங்க சொல்லலாம். விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டுட்டு போறதுக்கான ஒரு ஆப்ஷனை குடிக்கீங்க. என் கூடவே இருங்க சொல்லலாம். ஓகே. இது வந்து பண்ணாம இருந்துராதீங்க, இந்த விஷயத்த வந்து பண்ணாம இருந்துராதீங்க, நாளைக்கு இது முடிச்சுங்க, இது பண்ணாம இருந்துராதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எப்படி சொல்லலாம்? பண்ணாம இருந்துராதீங்க அப்படின்னா அவங்க வந்து பண்ணாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேர்ந்தே போகலாம். பண்ணிருங்க சொல்லலாம். சூப்பர். பண்ணிருவேன். உறுதியா பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஓகே. பண்ணா நல்லா இருக்கும் சொல்லலாம். சூப்பர். ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு நம்ம சொல்லணும், ஆனா வந்து அவங்க அப்புறம் மனிதனை சொல்லிட்டு வந்து தப்பா எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. அப்ப நம்ம வந்து தப்பா எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து தப்பா எடுத்துக்கலனாலும் நம்ம வந்து தப்பா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரியே ஒரு விஷயம். அது அப்ப தப்பா எடுத்துக்கிடாதீங்க, அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? தப்பா எடுத்துக்கிடாதீங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவங்களுக்கு எப்படி சொல்லலாம்? உங்க நல்லதுக்கு தான் சொன்னேன் சொல்லலாம். வேற நான் சொல்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க சொல்லலாம். அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தலாம். ஒருத்தங்க வந்து எதையாவது போட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம ஃப்ரெண்டே வந்து எதையாவது போட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. வந்து ஒருத்தவங்க வந்து எதையாவது போட்டு யோசிச்சிருப்பாங்க. அவனோட பேரு நம்ம உங்க மனசை போட்டு குழப்பிக்கிறாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிதானே? அப்ப வந்து ஏற்கனவே மனசை போட்டு குழப்புறதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிட்டாதீங்க அப்படின்னா அவங்க கூட கொஞ்சம் மனசை குழப்புறதுக்கான வாய்ப்பு தான் நம்ம அவங்கள்ட்ட கொடுப்போம். அதுக்கு போல வேற என்ன சொல்லலாம்? மனசை குழப்பிடாதீங்க அப்படிங்கிறதுக்கு வேற என்ன வார்த்தை சொல்லலாம்? தெளிவா இருங்கன்னு சொல்லலாம். சூப்பர் வசனம். தெளிவா இருங்க சொல்லலாம். பாத்துக்கலாம் சொல்லலாம். ஃப்ரீயா விடுங்க. சூப்பர் சூப்பர். மாதிரி வேர்ட்ஸ்லாம் பயன்படுத்தலாம். ஒருத்தங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு அவங்கள போய் நம்ம தொந்தரவு அவங்க வந்து நம்மளோட
தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, தொந்தரவு பண்ணாதீங்க இந்த வேர்டை வந்து வேற மாதிரி சொல்லலாம். தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்ல உள்ளவங்க மனசு கஷ்டப்பட வாய்ப்பு இருக்கு. அது வந்து அவங்க மனசு கஷ்டப்படாத மாதிரி நம்ம சொல்லணும். அப்ப எப்படி சொல்லலாம்? இப்படி சொல்லலாமா? கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுங்க. என்னோட வேலையை முடிச்சுட்டு நான் வந்து உங்கள்ட்ட வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வந்து ஆப்போசிட்ல உள்ளவங்க மனசும் கஷ்டப்படாது. நம்மளும் நமக்கான வேலையை முடிச்சுட்டு அவங்கள்ட்ட போய் பேசலாம். ஆ. ஒருத்தங்க வந்து பயந்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். அவங்கள்ட்ட போய் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? அவங்க கூட கொஞ்சம் பயப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து நம்ம அதை எப்படி சொல்லலாம்? பயப்படாதீங்க வேர்டுக்கு பதிலா வேற ஒரு பாசிட்டிவான வேர்டு சொல்லலாம் அவங்க கிட்ட. ஆல்ரெடி பார்த்தோம்னு நினைக்கிறேன். விடு பார்த்தோம். தைரியமா இருங்க சொல்லலாம். தைரியமா இருங்க. அதான் சூப்பர். தைரியமா இருங்கன்னு சொல்லலாம். பயப்படாதீங்கன்னு சொல்லக்கூட தைரியமா இருக்குன்னா நம்மளுக்கு உங்களுக்கு தைரியம் கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படிதானே? ஓகே சூப்பர். வேற இந்த வேர்டு திட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானா எங்க ஸ்கூல்ல எல்லாம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வைக்கும் போது ரேங்க் கார்டு சைன் பண்றதுக்காக பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போவாங்க. அப்போ வந்து மேம் நல்லா நம்மளை பத்தி சொல்லிடுவாங்க. உங்க பொண்ணு இப்படி படிக்காங்க, இப்படி சேட்டை பண்றாங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்ப நம்ம பேரண்ட் நம்மள திட்டிட்டு இருப்பாங்க. இப்படிதான் பண்றியா ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் மேம் கரெக்டா திட்டாதீங்க அப்படின்னு நம்ம பேரண்ட்ட சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்வாங்க? அப்பா அம்மா கூட கொஞ்சம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப திட்டாதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது கூட கொஞ்சம் அவங்க திட்டுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அப்ப திட்டாதீங்க அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலா வேற சூப்பர் வேர்டு யூஸ் பண்ணலாம். ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சா சொல்லலாம். பொறுமையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். அன்பா சொல்லுங்க சொல்லலாம். சூப்பர். பொறுமையா சொல்லுங்க. சூப்பர். நெக்ஸ்ட் வேர்டு. ஒருத்தங்க ஏதாவது செஞ்சாங்க பயங்கரமா செஞ்சுட்டியே பயங்கரமா செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லலாம். சொல்லுவாங்க பயங்கரமா செஞ்சுட்டு அப்படின்னு. அந்த பயங்கரமான வேர்டு பயங்கரமா அப்படிங்கிற வேர்டு வந்து கரெக்டான வேர்டா? அதுக்கு போல வேற சூப்பரான வேர்ட்லாம் இருக்கு. பாசிட்டிவா மாத்துற மாதிரியான வேர்ட்லாம். சிறப்பா செஞ்சுட்டேன்னு சொல்லலாம். சிறப்பா செஞ்சுட்டு சொல்லலாம். வேற சூப்பர். சிறப்பா சிறப்பா செஞ்சுட்டேன். அற்புதமா செஞ்சுட்டேன். வேற லெவல். சூப்பர். நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். ஓகே சூப்பர். நல்லா பண்ணிருங்கன்னு சொல்லலாம். ஓகே. சொல்லிமுத்து வந்து பட்டையை கிளப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பட்டையை கிளப்பிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சூப்பர். பட்டையை கிளப்பி மாஸ் காட்டிட்டு சொல்லலாம். இதெல்லாம் எனர்ஜி கொடுக்குற மாதிரி வேர்டா இருக்குன்னு. சூப்பர். ஒருத்தவங்க அவசரமா ஒரு விஷயம் தேடிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஒரு விஷயத்த எங்கேயாட்டு போகும்போது வெளியெல்லாம் போகும்போது நம்ம கீயை மறந்து வச்சிருவோம். ரொம்ப வேகமா தேடுவோம். அவசரமா தேடுறியான்னு கேட்பாங்க வீட்டுல. அப்படி அவசரமா தேடும்போது நமக்கு கூட கொஞ்சம் அவசரமா தேடுவோம். கீ கண்ணு முன்னாடி இருந்தா கூட நமக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து ஒரு வேர்டை சொன்னோம் பாசிட்டிவா, அவங்கள வந்து நிதானமாக்குறதுக்கான ஒரு வேர்டை சொன்னோம்னா அவங்க வந்து நிதானமா தேடி எடுத்துக்குவாங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பொறுமையா தேடு, கவனமா தேடு. சூப்பர் சூப்பர். பொறுமையா தேடு சொல்லலாம். நிதானமா தேடுங்க அந்த மாதிரிலாம் சொன்னா அவங்க நிதானமா தேடுவாங்க. எங்க வச்சோன்னு யோசிப்பாங்க. ஆமா நானே ஆன்சர் சொல்லிட்டேன். அவசரமா தேடிட்டு இருக்கவங்ககிட்ட போய் இப்ப அவசரமா என்ன தேடுற அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம கூட கொஞ்சம் தான் பதட்டமாகும். அதனால இந்த மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா அவங்க மைண்ட மாத்த முடியும் நம்மளால. நெக்ஸ்ட் வேர்டு. ஒரு கஷ்டம் ஒரு வருத்தப்படுற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வருத்தத்தை தெரிவிக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இப்போ ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன்
அவங்க வருத்தத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட சொல்லலாம். அந்த மாதிரி வருத்தம் அவங்க அவங்க ஆல்ரெடி வருத்தத்துல இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் வருத்தத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது கரெக்டா இருக்குமா? அதுக்கு பதிலா வேற என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம்? வருத்தத்தை தெரிவிக்கிறேன் பதிலா ஆறுதல் தெரிவிக்கிறேன்னு சொல்லலாம். அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க சொல்லலாம். நான் இருக்கேன்னு சொல்லலாம். சூப்பர். அவங்களுக்கு சப்போர்ட் எனர்ஜி சூப்பர். தைரியமா இருக்குங்க, மனசை தளர விடாதீங்கன்னு சொல்லலாம். தளர விடாதீங்க அப்படி சொல்லக்கூடாது, தளர விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. தைரியமா இருங்க, நான் இருக்கேன்னு சொல்லலாம். சூப்பர். அப்புறம் விவேக் டைலாக் தெரியும், டோன்ட் வெரின்னு சொல்லுவாங்கல்ல. டோன்ட் வெரினா நம்ம ஒரி ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்பவுமே பி ஹாப்பியை மட்டும் எடுத்துக்கணும், டோன்ட் வெரி வேணாம், பி ஹாப்பி. அப்புறமா ஒரு விஷயம் நமக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா என்ன நடக்கும்? நம்ம ஒரு இடத்துக்கு சாப்பிட போயிருக்கோம், அப்படி கல்யாண வீட்டுக்கு சாப்பிட போயிருக்கோம் அப்படின்னா பண்ணணும்னு தோணும். வேண்டாம்னா அதைதான் பண்ணணும்னு தோணும். கல்யாண வீட்டுக்கு சாப்பிட போயிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து சாப்பாடு வைக்க வரும்போது நம்ம வந்து வேண்டான்னு சொல்லுவோம். வேண்டான்னு சொன்னா என்ன நடக்கும்? அவங்க வந்து நம்மள பார்ப்பாங்க, ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் சொல்லாம போதும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா நமக்கு தேவையானது அவங்களே கொண்டு வந்து வைப்பாங்க. சூப்பர், போதும் போதும், நல்ல வேண்டான்னு சொல்றதுக்குள்ள போதும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடலாம். உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு போல இன்னும் சூப்பரா உங்ககிட்ட பேசலாம். நம்ம எப்படி பேசலாம்? உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்றது போல இதை விட சூப்பரான வேர்டு இருக்கு. இப்போ போன்ல ஒருத்தவங்க பேசுறோம், உங்களை பார்த்து ரொம்ப நாளாயிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம். அதை விட அவங்கள வந்து இன்னும் எனர்ஜெட்டிக்கா மாத்துறதுக்கான வேர்டு இருக்கு. ஏதாவது வேர்டு இருக்கா சொல்லுங்க. ஆளே மாறிட்டீங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா சொல்லுவோம் ஆளே மாறிட்டீங்க. அவங்களை நேர்ல பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாமா? அப்ப வந்து நம்மள பாக்குறதுக்கு ஒருத்தங்க ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும்ல. உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நேத்து வந்து இந்துமதி அக்கான்னு என்னோட சீனியர் ஒரு அக்காட்ட போன் பேசினேன். அந்த அக்கா வந்து சார் கிளாஸ் ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்ம மைட்டி மார்னிங் ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு வந்தாங்க. அந்த அக்கா வந்து நான் வந்து ட்ரெயினர் ஆகணும் அப்படிங்கிறது அந்த அக்காவுக்கு தெரியும். நான் ஆசைப்படுறேன் ட்ரெயினர் ஆகணும் அப்படிங்கிறது அந்த அக்காவுக்கு தெரியும். நேற்று அந்த அக்காட்ட போன் பேசும்போது அடுத்த தடவை உன்னை பார்க்கும்போது ஒரு பெரிய ட்ரெயினரா தான் பார்க்கணும், அதுக்கு வந்து நான் ஆர்வமா இருக்கேன் உன்னை ட்ரெயினரா பார்க்க அப்படின்னு அந்த அக்கா சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எனர்ஜெட்டிக்கா பூஸ்டப் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தும் போது அது வந்து இன்னொருத்தங்களை வந்து ரொம்ப பாசிட்டிவாவும் எனர்ஜியாவும் மாத்துது. முடிஞ்சா யோசிச்சு பேசுங்க. இவங்கள வந்து இப்படி பேசினா நல்லா இருக்குமா அப்படின்னு நமக்கு தோணும். அவங்கள வந்து எப்படி பாசிட்டிவா மாத்தலாம், நெகட்டிவா இருக்கிறவங்கள கூட பாசிட்டிவா மாத்துற மாதிரியான வேர்ட்ஸை யோசிச்சு பேசலாம். இப்போ மேம் நம்மகிட்ட நெக்ஸ்ட் வேர்டு மேம் வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க லீவு போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லீவு போடாதீங்க அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? இதுக்கு பதிலா லீவ் போடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா மேம் வேற எந்த மாதிரியான வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணலாம்? போடணும்னு தோணும். கொஞ்சம் கரெக்டா கிளாஸ்க்கு வாங்கம்மா சொல்லலாம். சூப்பர். ரெகுலரா வாங்க. சூப்பர். ரெகுலரா வாங்கன்னு சொல்லலாம். நம்ம கொஞ்சம் ரெகுலரா வர்றதுக்கான முயற்சிகளை எடுக்கும்.
என்னையெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது சொல்லுவோம்ல, என்னையெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல அப்படின்னா அவங்க வந்து கண்டுக்கிடாமலே போயிருவாங்க. அப்படிதானே? உன்னையெல்லாம் கண்டுக்கிடணுமா அப்படின்னு நினைச்சிருவாங்க. இப்போ அதுக்கு பதிலா வேற எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்? பாசிட்டிவா அவங்க அடுத்த நேரம் நம்மள பார்த்தா நம்மகிட்ட வந்து பேசணும். அப்படி ஒரு வேர்ட் யூஸ் பண்ணணும். என்னையும் கவனிங்க. சூப்பர். என் மேல கவனம் கொடுங்க. நல்லா இருக்கும். சூப்பர், சூப்பர். என்னையும் கவனிங்க. எனக்கும் கொஞ்சம் கவனம் கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அடுத்த நேரம் கண்டிப்பா நம்மள கவனிப்பாங்க. இந்த இந்த லைன் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. இது என்ன மீனிங்? மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்குற ஒருத்தங்க வந்து எப்பவும் கெட்டு போக மாட்டாங்க. கெட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறது சரியான வேர்டா? இல்ல இதுக்கு பதிலா வேற என்ன வேர்டு, ஆல்டர்னேட் வேர்டு வேற என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம்? பாசிட்டிவ் வேர்டு. நல்லா இருப்பீங்க. சூப்பர். நல்லா இருப்பீங்க. விட்டு கொடுக்கறவங்க வந்து நல்லா இருப்பீங்க. இத எப்படி சொல்லலாம்? நான் சொல்லவா? விட்டு நான் சொல்றேன். விட்டு கொடுப்பவர் வாழ்வாங்கு வாழ்வார். நல்லா இருக்கா? விட்டு கொடுப்பவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள். நல்லா இருக்குல்ல? பாசிட்டிவா? அப்புறம் இன்னொரு வேர்டு. அது மட்டும் இல்ல, இவங்க வந்து இந்த வேலை மட்டும் இல்ல, இந்த வேலையும் சூப்பரா செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம சார் ட்ரைனிங் மட்டும் இல்ல, தேங்க்யூ. சார் ட்ரைனிங் மட்டும் இல்ல, டிஜேயும் சூப்பரா பண்ணுவாங்க அப்படி சொன்னா கரெக்டா இருக்கு அந்த வேர்டு? ட்ரைனிங் மட்டும் இல்ல, இல்லன்னு ஒரு வார்த்தை வந்துருது. அது ஒரு நெகட்டிவான வேர்டு தானே? ட்ரைனிங் மட்டும் இல்ல, டிஜேயும் சூப்பரா பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கு பதிலா வேற வேர்ட் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா? இருந்தா சொல்லலாம். இப்படி சொல்லலாமா? சார் ட்ரைனிங்கோட சேர்த்து டிஜேவும் சூப்பரா பண்ணுவாங்க. அதோட சேர்த்து ஓகே, யோசிங்க. சார் ரெண்டும் பெஸ்டா கொடுப்பாங்க சொல்லலாம். சூப்பர். அதோட சேர்த்து அவங்க வந்து இந்த விஷயம் இல்ல, இது இந்த விஷயம் கூட இதுவும் சேர்த்து செய்வாங்க அப்படின்னு அதோட சேர்த்து அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு விஷயமே அவங்க செமையா செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தங்கிட்ட போய் நம்ம பேசிட்டு தப்பா பேசியிருந்தா சாரி அப்படின்னு சொல்லுவோம். தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவோம். தப்பா பேசியிருந்தா அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணலாமா? பண்ணுவாங்க. தப்பா நினைக்காதீங்க, என்ன தப்பா நினைச்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. தப்பா நினைச்சுக்கிடாதீங்க அந்த வேர்டுக்கு பதிலா வேற என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம்? யோசிச்சு சொல்லுங்க. தப்பா நினைக்காதீங்க என்ன அப்படிங்கிறதுக்கு பதிலா வேற எந்த மாதிரி சொல்லலாம்? நம்ம வந்து தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மள அவங்க தப்பா நினைக்கலனாலும் நம்மளே அவங்கள வந்து தப்பா நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புக்குள்ள தள்ளுற மாதிரி இருக்கு. அப்போ அதுக்கு பதிலா வேற வேர்டு யூஸ் பண்ணலாம். நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா நினைச்சிருந்தேன். என்ன புரிஞ்சுக்கோங்க. சூப்பர். என்ன புரிஞ்சுக்கோங்க சொல்லலாம். வேற ஏதாவது வேர்டு இருக்கா? நான் சொல்றது வந்து யோசிச்சு பாருங்க சொல்லலாம். புரிஞ்சுக்கோங்க சொல்லலாம். இந்த மாதிரி வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து அவங்க வந்து யோசிப்பாங்க. நான் சொல்றதை யோசிங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சொன்னது கரெக்டா இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கான ஒரு டைம் நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களும் யோசிப்பாங்க நம்ம சொல்றதை பத்தி. இப்ப தப்பா நினைக்காதீங்க அப்படின்னா ஒருவேளை தப்பா சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு.
நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாமா? இப்போ வந்து பிசினஸ் டல்லா தான் போகுது அப்படின்னு, ஒரு பிசினஸ் எப்படி போகுது உங்களுக்கு, இல்ல படிப்பு எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா டல்லா தான் போகுது அப்படின்னு சொல்லுவோம். டல்லா போகுது அப்படின்னா நமக்கு டல்லாவே போகும். அதுக்கு பதிலா வேற என்ன மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்? நமக்கு வந்து அது நல்லா இம்ப்ரூவ் ஆகிற விஷயமா மாறணும். அந்த மாதிரி சூப்பரா போகுது, சூப்பரா போகணும், அது வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? நல்லா போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். சூப்பர். நல்லா போகணும்னு சொல்லலாம். ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். சூப்பர் சூப்பர். இப்போ வந்து ஒரு வேர்ட் சொல்றேன், இந்த வேர்டை வந்து வேற எப்படி மாத்தி சொல்லலாம்னு சொல்றேன். சிட்டுக்குருவி இனம் வந்து அழிந்து வரும் நிலையில் உள்ளது. இது கரெக்டா? சிட்டுக்குருவி இனம் வந்து அழிந்து வரும் நிலையில் உள்ளது. இதை வந்து எப்படி நம்ம பாசிட்டிவா மத்தவங்களுக்கு சொல்லலாம்? அந்த நியூஸ்ல எல்லாம் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. சிட்டுக்குருவினா அழிந்து வரும் நிலையில் உள்ளது அப்படிங்க. இதை வந்து வேற மாதிரி சொல்லலாம், பாசிட்டிவா சொல்லலாம். அழிந்து வரும் நிலை, அது அழிந்துகிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அது வந்து நம்ம எப்படிலாம் சொல்லலாம் வேற மாதிரி பாசிட்டிவா? பார்த்துக்கிட வேண்டிய நிலையில் உள்ளது. சூப்பர். சிட்டுக்குருவிகள் பாதுகாப்போம். சூப்பர். சிட்டுக்குருவிகளை வந்து பாதுகாக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் சொல்லலாம். சிட்டுக்குருவியை நம்ம பார்த்துக்கிட வேண்டும். சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி பாசிட்டிவா சொன்னா பாசிட்டிவாவே நடக்கும் தானே? யாம் இருக்க பயமே, யாம் இருக்க பயமே அப்படிங்கும் போது நம்ம பயப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல, அப்போ அதை எப்படி சொல்லலாம்? யாம் இருக்க பயமே, நான் இருக்கேன்னு சொல்லலாம். ஓகே சூப்பர். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னா பயப்படுவாங்க அவங்க. பயப்படாத ஒரு ஆல்ரெடி பயப்படுற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கணும், பயப்படாதீங்க அப்படின்னா அவங்க பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. யாம் இருக்க தைரியம் கொள் சொல்லலாமா? தைரியமா இருங்க. நான் இருக்கேன், தைரியமா இருங்க. சூப்பர். ஸ்ட்ராங்கா இருங்க. சூப்பர். எதுனாலும் பாத்துக்கலாம், நான் இருக்கேன். இந்த மாதிரி பாசிட்டிவா சொல்லலாம். சூப்பர் சூப்பர். அப்புறம் இப்ப வந்து டிவில எல்லாம் ஏதாவது மூவி போட போறாங்கன்னா காண தவறாதீர்கள் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. காண தவறாதீர்கள் அப்படின்னா நம்ம காண தவறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப வந்து எப்படி சொல்லலாம்? ஆமா, நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா அங்க நாம தான் கிங். எல்லாரும் பாருங்க சொல்லலாம், லிசன் பண்ணி பாருங்கன்னு சொல்லலாம். இப்ப வந்து காண தவறாதீர்கள், நீங்க சொன்ன எல்லா வேர்டுமே சூப்பர், கரெக்டான வார்த்தைகள் தான். காண தவறாதீர்கள்னா கண்டு கழியுங்கள் சொல்லலாம். சூப்பர் சூப்பர். அப்ப மறக்காம கவனிங்கன்னு சொல்லலாம். சூப்பர். இப்போ ஒரு இடத்துக்கு வாங்கினா தவறாமல் வந்துருங்க, மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இந்த ரெண்டு வார்த்தையும் பயன்படுத்தினா என்ன ஆகும்? அவங்க தவறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஆமா வந்துருங்க, தவறாம வந்துருங்கன்னு முடிக்கணும். கண்டிப்பா வாங்க. சூப்பர். கண்டிப்பா வாங்க சொல்லலாம்.
உறுதியா வாங்க சொல்லலாமா? உறுதியா வாங்க கண்டிப்பா சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பானா அங்க வந்து அவங்கள கண்டிக்கிற மாதிரி வந்துருல. நிச்சயமா வாங்க, உறுதியா வாங்க சொல்லலாம். ஓகே. ஓரளவு எல்லா வேர்டுமே பார்த்திருக்கோம். நம்ம லைஃப்ல இந்த மாதிரி நம்ம நிறைய தெரியாத பாசிட்டிவான வேர்ட்ஸ் நினைச்சு பேசுவோம். ஆனா அது வந்து ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் கொடுக்குற ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவு நம்ம வந்து கவனிச்சு பேசணும்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால மாத்தி பாசிட்டிவான வேர்ட்ஸா மாத்தி பேச முடியும். நீங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சூப்பர். இதுல வந்து கவனம், முக்கியமான விஷயம் வந்து கவனம். நம்ம வந்து கவனிச்சு பேசணும்னா கரெக்டான வேர்டை பயன்படுத்தி பேச முடியும். அப்புறம் இன்னொரு, இது வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல சேலஞ்சஸா தான் இருக்கும் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம முன்னாடி இருந்து இப்படியே பயன்படுத்திப்போமா, கொஞ்சம் வேற. தேங்க்யூ. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் மாத்துறதுக்கு, சேலஞ்சஸா தான் இருக்கும். ஆனா வந்து ஒரு சின்ன ட்ரிக், எனக்கு தெரிஞ்ச ட்ரிக் என்னன்னா, நம்ம வந்து எல்லாருக்கும் நல்லதே நினைக்கும் போது நம்ம வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளா வரும். அவங்களுக்கு வந்து நல்லதே நடக்கணும், அவங்களுக்கு வந்து அவங்க தைரியமா இருக்கிற மாதிரி, அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி, அவங்க எனர்ஜி ஆகுற மாதிரி ஏன் வேர்ட்ஸ் நம்ம பேசணும். அவங்க வந்து அப்பதான் நல்ல எனர்ஜியா இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து நல்லதே அவங்களுக்கு நல்லது நினைக்கும் போது இந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு வந்து நல்ல வேர்ட்ஸ் நம்ம வாயில இருந்து வர ஆரம்பிச்சோம். அது நிறைய பேரோட லைஃபையும் மாற்றும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பத்தி நிறைய பேர் பாசிட்டிவா மாற்றும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நேரம் கிளாஸ் கவனிச்சு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ இன்டர்நேஷனல் ட்ரைனர். ஃபைனலாக நான் ஒன்று மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா, நம்ம ஃபீட்பேக் சொல்லுவோம். நம்ம வந்து ப்ரோக்ராம்னாலும் சரி எங்கேனாலும் சரி ஒரு ஃபீட்பேக் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்கள் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலை வரும்போது நம்ம எப்படி அதை பேசலாம் அப்படின்னா, அவங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் மாற்ற வேண்டியிருக்கு அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இந்த விஷயம் உன்கிட்ட வந்து சரியில்லை அப்படிமா நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த விஷயம் உங்ககிட்ட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு ஷேர் பண்ணுற விஷயத்த ஒவ்வொருத்தரையும் நம்ம ஷேர் பண்ணி பழகணும். அப்படி பழகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம கவனம், அவங்க சொன்ன மாதிரி கவனம், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனித்து நம்ம பண்ண சில டைம் வார்த்தைகள் அதுலேருந்து வந்துடும், மறந்துடாங்கன்னு வார்த்தை வந்துடும். அப்போ என்ன பண்ண முடியாது, அவங்க வந்து மாற்றி சொல்லிட்டோமே, அந்த இடத்துல கவனிச்சுட்டு ரைட் அடுத்த தடவை நம்ம வந்து இல்லை அப்போயே சொல்லணும், ஞாபகத்தை வச்சுக்கணும், உடனே மாற்றணும். நிறைய பேர் எனக்குலாம் கால் பண்ணால் மறந்துடாங்கன்னு சொன்னாங்கன்னா, இல்லை கரெக்டாக சொல்லுங்கள், என்ன புரியல, தெளிவாக சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவங்கள யோசிக்க வச்சு அவங்கள இது பண்ணி அப்புறம் மறுபடியும் கரெக்டாக சொல்லுங்கள், நீங்கள் மறந்துடாங்கன்னு சொன்னால் நான் மறந்துடுவேன், கரெக்டாக சொல்லுங்கள், நான் கரெக்டாக சொன்னீங்கன்னா நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வச்சு அப்புறம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்லணும். அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, என்ன பேசும்போது அப்புறம் ரிப்பீட் மறுபடியும் நடக்கும்போது நான் வந்து என்ன புரியல, என்ன சொன்னீங்க புரியல அப்படின்னு சொல்லுவேன். சொன்னோடனே மறுபடியும் மாற்றி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம தான் முயற்சி பண்ணி என்ன பண்ணோம்னா, ஒரு வார்த்தைகளே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி மாற்றணும். நாளைக்கு ஃபைனல் செஷனாக அப்படிங்கிறது தெரில, மேபி எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நம்ம வந்து செஷன் இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது எப்படிங்கிறது நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வந்து பாடியில் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள், பாடியில் நம்ம வந்து மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது. சுவர் இருந்தாலும் சித்திரம் வர முடியும். ஃபஸ்ட்டு செஷனில் எப்போவுமே பண்ணுறது, இப்போ இந்த டைம் லாஸ்ட் செஷனில் லாஸ்ட் ஃபைனல் செஷன்ஸில் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு எல்லாமே ஈவினிங் சந்திப்போம். தனுஷாக்கு மெசேஜ் அனுப்புங்க, உங்களோட ஃபீட்பேக் வந்து தனுஷாக்கு எப்படி செஷன் பண்ணாங்கன்னு சொல்லி டேரெக்டாக ஒரு பாசிட்டிவாக ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும். உங்களுக்கு ட்ரெயினரை மாற்ற உங்கள் கேள்வியும் இருக்குது. ரைட், ஓகே, தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். டீப் ஸ்லீப், நல்லா தூங்குங்க. தனுஷாக்கும் எனக்கும் சேர்த்து நன்றி சொல்லிடுங்க. தேங்க்யூ சார், தனுஷியா ரொம்ப நல்லா பண்ணேன். தேங்க்யூ. Thank you.